नमस्ते वेलकम टू निफियास ऑनलाइन हिंदी अकेडमी प्राथमिक आगस्ट 2025 கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எஸ்ஏ दूध में पानी ஸோ दूध அப்படின்னா பால் பானி அப்படின்னா தண்ணி ஸோ दूध में पानीனா பாலில் இருக்க தண்ணி அப்படின்றது தான் இந்த லெசனோட டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். குவாலா தா குவாலா அப்படின்னா மாடு மேய்ப்பவர். ஓகேவா, ஒரு கவுஹர்ட், ஒரு மாடு மேய்ப்பவர் இருந்தார். வஹ दूध का व्यापार करता था, அவர் வந்து பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். दूध में वह पानी मिलाकर बेचता था, அவர் பாலில் வந்து தண்ணியை கலந்து விற்றுட்ருப்பார். பெரும்பாலும் அவர் வந்து பாலில் தண்ணியை கலந்து விற்றுட்டு இருந்தார். இசைசே பகுத் பைசா கமாத்தா தா, அதனால் அவர் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தார். பைசே இக்கட்டே ஹோனே லகே, ஸோ நிறைய ஏர்ன் பண்ணவே அவர்கிட்ட காசு வந்து கொஞ்சம் அதிகமாக நிறைய இருந்துச்சு. பகுத் பைசா மில் ஜானே பர் உஸ்னே காய் खरीदने निकला. ஸோ நிறைய காசு சேர்ந்ததுமே அவர் என்ன பண்ணார்னா இன்னொரு மாடு, அது பசுமாடு வாங்க போகலான்னு கிளம்புறாரு. खरीदना அப்படின்னா டு பை. ஸோ இன்னொரு பசுமாடு வாங்கிறதுக்காக கிளம்புறாரு. ஆதே ராஸ்தே மே ஏக் தாலாபுக்கோ தேக்கா, ஆதே ராஸ்தே மே, ஸோ பாதி வழியில் ஒரு தாலாப்னா ஒரு ஏரியை வந்து பார்க்குறாரு. தாலாபுக்கோ தேக்தே ஹி உசே நஹானே கா மன் கியா, ஸோ அவர் அந்த ஏரியை பார்த்ததுமே அவருக்கு வந்து குளிக்கணும் போல் இருந்துச்சு. நஹானே கேப்னா குளிக்கணும் போல் அவருக்கு தோணுச்சு. வஹ கினாரே பர் சாரே பைசே ரக்கர் நஹானே கயா, ஸோ அந்த ஏரியோட ஒரு ஓரமாக மேலே வந்து ஒரு ஓரமாக காசு எல்லாத்தையும் வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போனார். பேடு பர் ஏக் பந்தர் தா, மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு இருந்துச்சு. வஹ ரூபையா கி தைலி உட்டாக்கர் லே கயா, அது என்ன பண்ணுச்சுன்னா அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பணப்பையை எடுத்துட்டு அந்த மரம் மேலே ஏறி உட்காந்துருச்சு. கேக் ரூபையா தேக்னே லகா, அது என்ன பண்ணுதுன்னா அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு காசையும் வந்து பார்த்துச்சு. वह एक को पानी में और एक को ज़मीन पर फेंकने लगा, அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு காசு எடுத்து தண்ணியில், ஒரு காசு தரையில், ஒரு காசு தண்ணியில், ஒரு காசு தரையிலன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு காசு தண்ணியில் ஒரு காசு தரையிலன்னு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வஹ ஏக் கோ பானி மே அப்படின்னா ஒரு காசை தண்ணியில், அவர் ஏக் கோ ज़मीन पर, இன்னொன்று வந்து தரை மேலே, ज़मीन அப்படின்னா தரை, தரையில் போட்டுச்சு, தூக்கி போட்டுகிட்டே இருந்துச்சு. ஃபேக்னே லகானா தூக்கி போட்டுகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தாலாவசே பாகர் ஆக்கர் குவாலா பைசா லேனே லகா, அந்த நேரம் பார்த்து அந்த மாடு மேய்ப்போம் தண்ணி குளிச்சுட்டு இருந்தா இல்லையா, குளிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஏரியிலேருந்து வெளியே வந்து அந்த பணம் இருந்துச்சு இல்லையா, அந்த பணம் வச்சுருந்தால அந்த பணத்தை வந்து எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். உசே பத்தா சலா கி ஆதா பைசா பானி மே கயா ஹே, அதை எடுத்து பார்த்தா தான் அவனுக்கு தெரியுது அதில் எதுவும் காசு இல்லை, பாதி காசு தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. वह सोचने लगा दूध का पैसा मुझे मिल गया, पानी का पैसा पानी में गया. அவன் என்ன யோசிச்சான் அப்படின்னா பாலுக்கான காசு எனக்கு கிடச்சிச்சு, தண்ணிக்கான காசு தண்ணிக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த பாலில் நிறைய தண்ணி கலந்துகிட்டே இருந்தாலே அதனால் அவன் அப்படி யோசிக்கிறான். ஸோ பாலுக்கான காசு என்கிட்ட வந்துடுச்சு, தண்ணிக்கான காசு தண்ணியிலே போயிடுச்சு அப்படின்னு யோசித்தான். பந்தர்னே சஹி நியாய்க்கியா, அப்படி தான் அவன் யோசித்தான். ஓகே, இந்த குரங்கு சரியான நியாயத்தை தான் செஞ்சுருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். நிதி, நிதினாலும் சீக்னாலும் ஒன்று தான். மாரல், பாப் கி கமாய் கபி நஹி பச்தி, பாப் கி கமாய், ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனோட இது என்னமோ நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் दूध में पानीக்கான ஸ்டோரி. இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்ஐஸ் நான் நடத்தும் பொழுதே நீங்கள் வந்து மீனிங்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீனிங்கோடு படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி கிளாஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.